ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வெறும் ஆடல் பாடல் சந்தோஷம் பயங்கரமாக வந்திருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில். கிட்டத்தட்ட 40 நாள் ஆகிடுச்சு. ஸோ 40 நாளில் இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடு 2 இருக்கும். ஸோ பயங்கரமான ஒரு கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பக்கம் வந்து பேசுவாங்க, அந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து இருக்கும். அதாவது ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் ஷோ, ஒரு கோமாளித்தனம், ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி தான் ஒரு கனெக்ட் இருக்கே தவிர, நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படின்னு தான் இருக்கே தவிர, மக்கள் வந்து இதை தாண்டி ஒரு ரியாலிட்டியை வந்து விரும்புவாங்க. அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க த்ரூ அவுட் த கேம், ஒரு சண்டை வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஒரு எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஃபேக்காக இருக்குது. கண்டென்ட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. எது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, எது ரியலாக பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு கண்டென்ட்டுக்காக பண்ணவே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு அடிச்சிட்ருக்காங்க. இதில் யார் டாப் 5, யார் பெரிய கேமர் அப்படின்ற மாதிரி ஒரு 2 உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒன்றா சேர்த்துக்கலாம், முத்துக்குமரன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு இந்த வீட்டுக்கு. இன்னொன்று இருக்கே, சிறுவண்டு சாச்சனா, அது என்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியல. அது பாட்டு வந்து டாப் 5 என்னவா இருக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனந்தின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மஞ்சரிலாம் இந்த வாரம் வெளியே போயிடுவாங்களாம்ல, முத்துக்குமரன் கணிப்பு. ஏன்னா இந்த வாரம் வெளியே போகணும் மஞ்சரி, அவருக்கு டஃப் ஆயிரும்ல. அதுக்காக அன்சிதாலாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை, ப்ளேவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு முத்து. இன்னொரு பக்கம் பாய்ஸில் வந்து விஷால், முத்துக்குமரன், ஜெஃப்ரி இவங்கெல்லாம் போவாங்க. அருண்லாம் வாய்ப்பு இல்லை, தீபக்லாம் வாய்ப்பு இல்லை, பேசிகிட்டே இருந்தார்னா அப்படின்ற மாதிரி. கேர்ள்ஸ் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா, அப்புறம் வந்து ஆனந்தி, இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பெரிய கேமர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சாச்சனாவே டாப் 5 இருப்பாளா அப்படிங்கிறது தெரியல. அந்த மூதேவியும் வந்து முழுசாக கரைசேருமா இல்லை பாதிலே முங்கிருமான்ட்டு. ஆனால் சொல்ல முடியாது, அவங்க அப்பா மகாராஜா இருக்கார்ல, அதனால் கண்டிப்பாக ஒரு 100 நாள் வந்துடும் நினைக்கிறேன். அடுத்து முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொன்னான், 105 நாள் இருக்கிறாங்க மட்டும் வின்னரும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்னா, கப்பு ஜெயிக்கிறான் வின்னர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ முத்துக்குமரன் ரொம்ப ஸ்மார்ட்டாக உட்காந்து அவருடைய கேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சாச்சனாவை யூஸ் பண்ணிக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அது ஒரு பர்ஃபெக்ட் கேமருக்கான ஒரு அடையாளம் தான். ஆனால் மஞ்சரி போவாங்கன்னு எப்படி ஒரு ஜட்ஜ் பண்ணார்? மஞ்சரி அவ்வளோ மொக்கையா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. மஞ்சரி இந்த வாரம் வந்து அடித்து தூக்கவே முடியாது. மேபி இந்த வாரம் வந்து யார் போவா அப்படின்னா ரியா போக வாய்ப்பு இருக்குது. பட் அந்த எவிக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் பேசுவோம். இது அந்த கண்டென்ட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்து ஜெஃப்பை பற்றி எனக்கு பெருசாக தோணலை. உங்களுக்கு எப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் அப்படின்னு முத்துக்குமரன் போகிறாரு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இங்கிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அங்கிட்டு ராணவ வந்து அப்படி இப்படின்னு இருக்கேன். அங்கிட்டு இந்த வர்ஷினி ரியாலாம் வந்து அப்படின்ட்டு இருக்காங்க. சும்மா தூக்கம் சுகம், மரண உச்சத்தில் இருந்தேன் தூக்கத்தில். திடீர்னு நினச்சி பார்த்தா முத்துக்குமரன் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு சத்தம் போடுறாங்க. பேக்கப் சாங் ஆடுறாங்களா இல்லை உண்மையிலே உள்ள டான்ஸ் ஆடுறாங்களா அப்படிங்கிறது தெரில. இப்போ தான் தீபக் அண்ணன் வந்து டாஸ்க் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ என்ன படிக்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு கேமர் சச்சனாவுக்கும் கேமர் முத்துக்குமரனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு டாப் 5. ஒழுங்காக பேசலாம். டாப் 5ங்கிறப்ப முன்னாடி நல்லா இவங்க தான் என்ன பாயிண்ட் ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. சும்மா வந்துட்டு பேசுகிறாங்க, அவங்க பேச மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு பாயிண்ட் பேசினா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து சாச்சனா சௌந்தர்யா கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே போயிடுச்சு, காலில் விழுந்துருச்சு. மன்னிச்சுக்கோங்கக்கா, நான் உங்களை மரியாதை குறைவாக என்றைக்கும் பேசுனதில்லை, நீங்கள் தான் என்ன அதிக பிரசங்க அப்படி இப்படின்னீங்க. இல்லைப்பா, நான் வந்து கொஞ்சம் மூட் அவுட்டில் இருக்கிறப்ப நான் அப்படி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீ சாரிலாம் ஓகே, பட் எனக்கு அப்படி தோணுச்சு, நீ வந்து நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்க்கா. நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறேன், நம்புகிறேன். உங்கள்கிட்டையும் நான் ஒழுங்காக பேசுகிறேன்க்கா. இனிமேல் அப்படி உங்களை நான் ஏதாவது மனசில் தைச்சிருந்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்க்கா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய இஷ்யூ வந்து இப்போதைக்கு சால்வ் ஆகிருக்கு. ஸோ காலிலேருந்து சௌந்தர்யா கிட்ட எத்தனை பேர் பேசுனாங்க. ரியான் பேசுகிறான், ஜாக்லின் பேசுகிறான். அதுக்கடுத்து ஜாக்லின் சாச்சனாட்ட பேசிட்டு சொல்லிட்டாங்க, நான் போய் பேசுறதுலாம் வேலைக்கு ஆகாது, நீ ஸ்ட்ரைட்டாக போய் பேசியிருந்தோன்னா தான். அப்புறம் தான் சாச்சனா வந்து சௌந்தர்யாட்ட பேசி இந்த இஷ்யூ வந்து முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நடந்திருக்கு கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறீங்க விஜித் அப்படின்றீங்களா? இந்த சீசன் நினச்சேன், வாயிலிருந்து புகையாக வருது. வரட்டா?